ஜேபிஎல் ப்ரோ போகிறாரு. ஜேபிஎல் ப்ரோ நீங்களா? யூடியூப் தல. தி லைஃப் ஆஃப் ஏகே. தி லைஃப் ஆஃப் ஏகே. தி லைஃப் ஆஃப் ஏகே. ஆமாம். ஓகே ஓகே அவ்வளோதான். போயிட்டு வாங்க நண்பர்களே. 3 ஆர்டர் எடுத்துட்டேன். ஒன்று திருமுல்லை வாயில், ஒன்று ஆவடி, ஒன்று பட்டாபிரம். காலை வணக்கம் நண்பர்களே. டைம் பார்த்தீங்கன்னா 10:06. டேட்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வாரத்தோட கடைசி நாள் எனக்கு. இன்னைக்கு மழை வரன்னு போட்டுக்குதா. ஒரு 3 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் மழை வரன்னு போட்டுக்குது. ரெயின் கோட் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது வெயில் அடிக்குது, வானம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. லைட்டாக மந்தாரமாகறாப்போல் சொல்ல முடியாது, எப்படி வேணால் மாறும். இன்றைக்கி கொஞ்சம் 1000 ரூபா, அந்த 1200 ஓட்டினாலே இது பண்ணிடலாம். கிவ்வே பார்த்துருப்பீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 500 ரூபா டிக்கெட் மாரி மூவி டிக்கெட் கிவ்வே பண்ணியிருப்பேன். அந்த வாட்டி அசிங்கப்பட்டேன் ஒரு வாட்டி. சரி வரல யாரும். சரி அந்த தப்பு இந்த வாட்டி பண்ணக்கூடாது. இந்த வாட்டி போட்டால் லைவ்லாம் போடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 1-2 நெகட்டிவ் ஆளுங்க இருக்கிறாங்க தான். நம்ம பண்ணுறத நம்பாமல், நம்ம போடுற வீடியோவை நம்பாமல் இருக்கிறாங்க. அதுக்கோசரம் சரி லைவ் போட்டோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இப்போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் எது உண்மைன்ட்டு. சரி லைவ் போட்டேன். 31 நிமிஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த லைவ். 31 நிமிஷத்தில் சரி நான் போட்டேன். நினச்சேன் நான் வரமாட்டாங்க தான் நினச்சேன். ஆனால் பார்த்தாங்கன்னா நம்மளே நம்பி அந்த லைவ்லேயே சேட் பண்ணலாம்ல. ஆனால் அது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த சேட்லாம் காட்டாது. லைவ் சேட்டு பண்ணலாம்ல. அந்த லைவ் சேட்டு பண்ணும்போது அது பார்த்தா 3 பேர் வரன்ட்டு போட்டிருந்தாங்க. 3 பேர் வந்து நானே சந்தோஷமாயிட்டேன். 3 பேர் வராங்களா? நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு 3 பேர் நம்ம பேச்சை சொல்கிற பேச்சு கேட்டு இல்லை, நம்ம பேச்சை கேட்டு 3 பேர் வராங்களா? நம்ப முடியலையே அப்படின்ற மாரி. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் ப்ரோன்னு ஒருத்தர் போட்டார். அதுக்கடுத்து ஜான்சனும் ஏதோ போட்டார். ஏன் தெரியுமா அது கூட இது பண்ணுறேன். இப்போது ஒருத்தர் இப்போது அந்த லைவ்லேயே பார்த்துட்டு வருவாங்க. இப்போ 3 பேர் பார்த்துட்டு வராங்க. இப்போ அவர் ஒருத்தர் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு லைவ்லேயே காட்டிடும். அப்படி காட்டிச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம வறுத்து இதுவாக இல்லை வேகமாக வறுத்து இது ஸ்டாப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டார் ஃபஸ்ட்டே. அவர் தான் ஃபஸ்ட்டு போட்டார். ஆனால் அவருக்கு அடுத்தது இன்னொருத்தர் போட்டதில் வந்து நான் கிட்ட தாங்கிறேன் ப்ரோ, முகப்பேர் நான் வந்துடுறேன், வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் அவர் அப்போத்துலேருந்து போட்டுனுக்கிறாரு ஒரு 6-7 நிமிஷம். அவர் தான் வரன்ட்டு ஃபஸ்ட்டு போட்டதே. இவர் கிட்ட இருக்கிற வந்துடுறேன் ப்ரோன்னாரு. வந்துட்டெல்லாம் சொல்லிட்டாரு. சரி நானும் எதுவும் ஆகலை. பார்த்தா லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டவரே வந்துட்டார். சந்தோஷம். ஏன் சந்தோஷன்றன்னா, சரி எனக்கு யாருன்னா ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அவரும் கரெக்டான பர்சனாக இருந்தார். எனக்கு வேணாம் ப்ரோ, யாருன்னா வராங்க எனக்கு அந்த கொடை மாரி இருக்கிறதுக்கோசரம் தான் ப்ரோ யூஸு. நான் உங்கள் வீடியோ அப்போத்துலேருந்து பார்த்துருக்கேன், எங்கள் குரூப்பில் இருக்கிறாராம். சரிங்களா? சரி அதனால் சரி பார்த்தேன், கொடுத்துட்டேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணிக்கிறாரான்னு பார்த்து தான் கொடுத்தேன். மறக்காமல் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த 3000 ரீச் ஆனோனையுமே இப்போ நான் போன வாட்டி கேட்டேன், இதுமாரி கேட்டதுக்கு 50 பேர்கிட்ட மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதுக்கே ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ இன்னும் ஒரு 150 கிட்ட தான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ போஸ்ட் ஆகும்போதெல்லாம் 150 மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 150 பேர் இருந்தால் 3000 வந்தோன்னே நான் இதேமாரி மொபைல் அன்ட்டு அதேமாரி லொக்கேஷன் எதுனா சொல்லுங்கள். இப்போ நான் லொக்கேஷன்லாம் வீடியோ டெய்லியும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர்லாம் பார்த்துட்டு ப்ரோ நான் பார்க்கவே இல்லை ப்ரோ நேற்று வீடியோவை, நான் சாயந்தரம் தான் ப்ரோ பார்க்குறேன், சாயந்தரம் பார்த்ததுனால தான் என்னால் வர முடியல, இல்லைனா நான் வந்திருப்பேன், என் வீடும் பக்கம்தான் சொன்னார். அதுதான் ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிவ்அவே இதுவும் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வாட்டியும் இன்னும் பண்ணுவேன். 2 பேருக்கு இந்த வாட்டி கொடுப்பேன். அடுத்தது
நான் ஒரே நாளில் 2 பேர் கொடுக்க மாட்டேன், ஒரு வாட்டி கொடுப்பேன். சரிங்களா? ஏன்னா ஒரே நாளில் 2 பேர் கொடுத்தோன்னா கொஞ்சம் இதுவாகிடும். ஒன்று ஒன்றா தான் கொடுக்க முடியும். அவனு 601 தெரில. என் ஐடியில் ஆர்டர் அடிக்குதாயா? சரி நான் கிளம்பட்டா? பாய் பாய் சொல்லு நீங்கள். நான் வரேண்ணா, வரேன், அப்படியே போகிறேன் நான். நீங்கள் எடுத்துட்டீங்களா? சூப்பர். எங்க? சரி ஓகே, பார்த்துண்ணா. பாய் 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 பாய். இன்னும் ஒரு ஆர்டர் இருக்குது, போய் எடுக்கணும். அது பார்த்துக்கல, சின்னது தான் கேட்டேன். சரிண்ணா, வரேண்ணா. நண்பர்களே, 3 ஆர்டர் எடுத்துட்டேன். ஒன்று திருமுல்லை வாயில், ஒன்று ஆவடி, ஒன்று பட்டாபிரம். ஃபஸ்ட்டு திருமுல்லை வாயில் தான் கொடுக்கணும். அதுக்கு லொக்கேஷன் போடுறேன். லொக்கேஷன் போட்டால் வரமாட்டுது. இதுக்கு தான் லொக்கேஷன் போட முடியும்னு நினைக்கிறேன். ஆவடிக்கு லொக்கேஷன் போடுறேன். 27 கிலோமீட்டர் இப்படி போகலாம். 26 கிலோமீட்டருங்க. வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லைங்க, வண்டி ஆஃப் ஆகுது. இந்த 3 ஆர்டர் பிக்கப் பண்ண அந்த இப்போ ஒரு ஆர்டரு இதில் பெட்ரோல் இது பண்ணிப்பேன். வண்டிக்கு பெட்ரோல் வேறு இல்லை. கரெக்டாக இந்த எலிஃபண்ட் கேட் பிரிட்ஜ் இறங்கினோன்னே பெட்ரோல் பங்க் இருக்கும், அதை போட்டுக்கிட்டேன். 250 ஜிபேண்ணா. நண்பர்களே, இப்போ 3 ஆர்டரில் ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். ஆமாம், ஷெட்டு போட்டுக்குது, ப்ளூ கலர் ஷெட்டா. அண்ணா ஒரே ஒரு உதவி, அவங்கள கொஞ்சம் வெளில வர சொல்கிறீங்களாண்ணா? வெளில பார்சல் கொஞ்சம் வெயிட் ஆகுது. இல்லை வண்டி எடுத்துன்னு உள்ளே கூட வண்டி கீழே இறங்க கூட முடியாது, அதனால தான் சொல்கிறேன். தலை இந்த பாட்ச் தலை மேலே இருக்குது. ஆமாம், கைட்டி இரு தலை. மேலே இருக்கிற டப்பா மட்டும் எடுங்க. அதெல்லாம் தலை. வேணாம். அமௌண்ட் யார் தலை? இது மட்டும் கேட்டுங்களேன். அவ்வளோதாங்க, செம்ம தான். அது குத்துட்டு இங்கே குத்துட்டு இப்படிக்கா போய் ஏறணும். பார்த்துக்கலாம். 2மே தலை. அவ்வளோதாங்க, திருமுல்லை வாயில் டன். அவ்வளோதாங்க. அடுத்த ஆர்டருக்கு 16 நிமிஷம் காட்டுது. போக முடியாது இப்படிக்கா. சரிங்க, நெக்ஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? லாஸ்ட் டைம் ஒரு வாட்டியே சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக அந்த இங்கே ஆவடியில் மட்டும் இருந்தேன்னா வாக்கிங் போகிறதுக்கு, சைக்கிளிங் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். அந்த ஏரியா மழையிலலாம் இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரோடை பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு, பச்சை பசைகள்னு. இதே 2 பக்கம் புளிய மரம் இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இங்கே தாங்க 2வது. இது கரெக்டாக எனக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்டு எது எத்தனை ஞாபகம் இல்லைங்க. நான் அதை தான் நான் ஃபஸ்ட்டு, இது செகண்டாக தான் இருக்கும். நெஞ்சமே கொஞ்சி கொஞ்சி ஓய் ஓய் டேஞ்சர்ஸ் ஃபெல்லோஸ். பெரிய பேக்கு அங்கே தாங்க. ஆஹா, ஏரியாவே சைலண்ட் ஆகுதுங்க. அங்கே தான் எங்கேயோ 2வது டெலிவரி. இதுக்கு மேலே உள்ளே போக முடியாத, அந்த பக்கம் வரணுமோ? நீங்கள் தானா? இது வேறு, இது மட்டும் தான் உங்களுக்கு. பேமெண்ட் யாருண்ணா? நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா எனக்கு? 348. ஓகே. இஞ்சிரோன்னு நினைக்கிறோம். சாமி ஒன்றார், பரவாயில்ல விடுங்க. இங்கேருந்து அடுத்த டெலிவரி வந்து
6 புள்ளிங்க. எல்லாமே 6 புள்ளியாக வருதுங்க. பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கரெக்டாக. இப்போ போயின்னுக்கிறேன். இல்லை, இந்த ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. பச்சை பசேல்னு மில்ட்ரிக்கு இதுதான் பேஸு தான். அருமையாக இருந்ததுனால வீடியோ எடுக்கிறேன். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு இதுவாக இருக்கா, க்ரீனிஷாக. மழை வரப்போகுதுங்க. டைம் பார்த்துங்க 3:10. மழை வர மாரி இருக்குது. இங்கே பட்டாபிரத்துலேயே எனக்கு ஒரு டீ சமோசா கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையால் சொல்கிறேன், தாறுமாறாக இருப்பா போல். எப்படின்னா, அந்த இப்போது சமோசாலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏரியாலலாம் சட்னி அதுமாரி இது பண்ணுவாங்களே, அவங்க அந்த ஸ்டீம் மிட்டாயில் ஒரு சாஸ் மாரி இருக்கும். அந்த சாஸை வச்சு கொடுப்பாங்க. அந்த லெவல் வேறு லெவலில் இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அது நீங்கள் அனுப்பிச்சா தான் தெரியும். அந்த கடை போனால் மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ளெல்லாம் வரலாமான்னு தெரியல. ரோடே காலியாகுது. ஆனால் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. ஆமாண்ணா. சரி, அந்த ரெட் கலர் காரு, ரெட் கலர் காராங்க, ஆடி காரு. கார்லேயே என்ன? ஆமாண்ணா. 508 க்ளோஸ் பண்ணி வந்துருமா? இன்னொரு ஆர்டர் போடுவாங்க. இந்தாங்கண்ணா, சாரிண்ணா. போட்டோன்னே 50 காட்டூர் போகிறாங்க. காட்டூர்னா எதுனா இது திருவள்ளூர்கிட்ட, காக்கலூர்கிட்ட போனால் வராது. சரி, ஓகே, சரிங்க. போய்ட்டு பட்டாபுரத்தில் போய் பார்க்கலாம் என்ன ஆர்டர் அடிக்குதான்ட்டு. ஏகாட்டூர் வச்சாங்க. ஏகாட்டூர்னு நீங்கள் இது படூர்கிட்ட இருக்கிற ஏகாட்டூர்னு வச்சுக்கூடாது. இது இது திருவள்ளூர்கிட்ட இருக்கிற ஏகாட்டூர். அது எத்தனை வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ போய்ட்டு எத்துன்னு எப்போ வருது. பட்டாபிரன்னா கூட ஏதோ பொழிச்சிக்கலாம். அந்தெல்லாம் போனான்னு வச்சுங்க போடுவாங்க, போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு உக்காரணும். இங்கேருந்து 260னா எப்படியோ மேக்ஸிமம் கிலோமீட்ரு அதிகமாக இருக்கும். 20 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும். அதுக்கு நான் எடுக்காமலே இருந்துருவேன். நண்பர்களே, இங்கே நின்றுந்தேன். திருமலைசைக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, எடுத்துட்டேன். மழை பெய்யுதுங்க. ஆஹா, நான் சொன்னேங்க காலையிலேயே மழை வரோன்ட்டு, குரூப்பில் போட்டுருந்தேன். நம்ம எப்படின்னா விண்டி ஆப்பை பார்த்து தாங்க. இப்போ ஒரு 48 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. நண்பர்களே, ஆர்டர் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா செம மழை வர மாதிரி இருக்குது. வானம் ரொம்ப இட்டினுக்குது. அதுவும் இல்லாமல் ஜேபிஎல் ப்ரோ அங்கே இருக்கிறேன்னாரு. தலை அங்கே இருந்தேன்னா என்ன ஆர்டர் தலை அப்படின்னுக்கிறேன். இங்கே பாருங்க, காஞ்சனாபத்தில் அந்த கிரிக்கெட் விளையாட்டு எல்லாரும் ஓடுவாங்க பாருங்க, அந்த மாரி இருக்குது கிளைமேட்டு. ஆஹா, திருமலைசிக்கு எனக்கு இப்படி தான் காட்டும் ரூட்டு. நானே போயிடுறேன். ரூட்டு காட்டலைங்க, வந்துச்சு ஆனால் மேப்பு காட்ட மாட்டுது ரூட்டை. நெட்டு வரலன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் போகிற வழியில் வேறுண்ணா இந்த பேனர் தான், 4 பேனரே தான். தளபதி என்ன சொன்னால், தளபதி நான் வருவேன் தளபதி, அந்த பக்கம்தான் ஆர்டர் என்ன வந்துச்சுன்னா எடுத்து வைங்க ஜேபிஎல் ப்ரோவை. நான் அப்படியே போய்ட்டு வாங்கிக்கலாம் அவர்கிட்டேருந்து. அவர் ஆளை முடிச்சிட்டாராம். நண்பர்களே பாருங்க, வானத்தை என்னமா இட்டின்னுக்குதுங்க. அடாடா, ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகிறதுலேயே நிதானமாக போனோங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை. இங்கே பாருங்க, சரியாக பச்சை பசேல்னு இருக்குதுங்க வயல்வெளி. தெரியுதா உங்களுக்கு? செம்ம பச்சை பசேல்னு இருக்குதுங்க ஏரியா. இங்கே பாருங்க, ஐயோ, அதுவும் இல்லாமல் மழை தூருதுங்க. இது கேமராவில் எப்படி தெரியும்னு தெரிலங்க. இங்கே பாருங்க,
பச்சை பசேல்னு ஏரியாவை பார்த்தாலே கிணறு ஏரியா பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் வந்துடுது. ஃபுல்லாக வயல் இல்லைங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தளபதி ஜேபிஎல் ப்ரோக்கிறார்ல, அவர் திருமலேசியில் தான் இருந்தார். ஃபோன் பண்ணார், தலை நான் ஒரு குரூப்பில் ஆர்டர் போட்டிருந்தேன் 43 எவ்வளோ இந்த ஒக்கியம் ஆர்டரு ஒன்று போட்டிருப்பேன். அது அவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிக்கிறாரு, எங்கே தலை இருக்கிறீங்க அப்படின்ட்டு. தலை நான் பட்டாபுரத்தில் இருக்கிறேன் தலை, திருமலேசி தான் ஆர்டர் எடுத்துக்கிறேன். அப்படியா, நான் திருமலேசியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா தலை நான் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன்னு சொன்னார். சரி தலை போகிறேன்னா நான் வந்துடுவேன் தலை, இன்னும் ஒரு காலவர் தான் காட்டுது, ஒரு ஆர்டரு இருந்தால் எடுத்து வை தலை அப்படின்னேன். பார்த்தா முகப்பேருக்கு ஒரு ஆர்டர் தைச்சாரான், அவர் பிக்கப் பண்ண போய்க்கிறாராம். சரி தலை நான் வந்து வாங்கிக்கிறேன், நன்றிகள் பல 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 பல. ஆனால் போட்டர்லேருந்து கால் பண்ணிட்டேண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேண்ணா, ஜிகேஆர் மண்டபம். பெட்ரோல் பங்கா? ஆமாம். சரி நான் வரேன். இது மண்டபம் நினச்சின்னு வந்துட்டேன். பேனர் வந்து போட்டுக்கிறாங்க, ஆனால் அந்த தெருவுலையா. இருங்கண்ணா நான் மண்டபத்துக்குள்ளே போயிட்டேண்ணா. மழை பெய்யுதுல அதனால் வந்துட்டேன். எது நீங்களா ஒயிட் கலர் சட்டையா? நான் மண்டபத்துக்குள்ளே போயிட்டேன், உக்காந்து நின்றுக்கிறேன் மாக்காது. சொல்ல பேமெண்ட் போட்டு விட்டுறியா தலை? தலை ஜிபே ஜிபே பண்ணிட்டா? இல்லை தலை, எல்லாமே 50 ரூபா நோட்டாக தான் ஆகுது. ஸ்கேனர் கட்டா? சார் இது தரீங்களா, நான் ஜிபே பண்ணுறீங்களா? வந்துச்சுண்ணா, வாழ்த்துக்கள். எல்லாரும் யூடியூப் தான், யூடியூப் தல. தி லைஃப் ஆஃப் ஏகே, தி லைஃப் ஆஃப் ஏகே. ஆமாம், ஓகே ஏகே அவ்வளோதான். போயிட்டு வாங்க. கலாஸ் உஜிலி மஸ்து பண்ணோங்க இதுக்குமேட்டு. அவ்வளோதான் கொடுத்தாச்சு. ஐயோ வாலெட்டு ஃபுல்லாக 91 ரூபா ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு இது ஆயிடுச்சுன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆன மாதிரி காட்டும். அதெல்லாம் பண்ணிடலாம். தலை அங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறாராம். நண்பர்களே, தளபதியை பார்க்க போகிறோம். தளபதி டீ கடையில் தான் நின்றுக்கிறாராம், டீ வாங்குறாராம். டீ நார்மல் டீ, இஞ்சி டீ வேணுமான்னு கேட்டார். நம்மளுக்கு எப்பயுமே நார்மல் டீ தாங்க, இஞ்சி டீ குடிச்சா தொண்டை கரகரன்னு குச்ச மாரியே ஆகாது. தளபதி ஆர்டர் எடுத்து டீயும் வாங்கி தரா போல், நம்ம இது பண்ணிப்போம். இங்கே தான் இருக்கிறாரு. தளபதி ஹெல்மெட்டுக்கு வண்டிக்கெலாம் ஸ்டிக்கர் வச்சிட்டார் போல். சரியான கடை பிடிச்சி வச்சுக்கிறாருங்க. இந்த கடை தாங்க மாசு. தலை சரியான கடை தலை, சரியான கடை தலை. இங்கே பாருங்க, மூஞ்சில் கிஞ்சில் எல்லாமே இருக்குது. ஆர்டர் எடுத்து வச்சுக்கிறாரா? அதை இது பாருங்க, ஃப்ளைட்டு ஹெல்மெட்டை பாருங்க. நம்மளும் இப்படி சீக்கிரத்தில் ஒரு ஹெல்மெட் இதுமாரி பண்ணோம் பார்த்தீங்களா? ஜேபிஎல் எந்த வண்டி ஹெல்மெட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கர் இதுவாக இருக்குதுங்க. இது அதுக்கடுத்தது எங்கள் வண்டி இதுவில் போட்டிருப்பார் பின்னாடி, தெரிதா? நல்லா இதில் பாருங்க, புள்ளைய பாருங்க, ஆர்டரே எடுத்து குத்து. தலை சரியான கடை தலை. நண்பர்களே, இந்த ஆர்டர் நம்மளுக்கோ அவசரம் ஜேபிஎல் ப்ரோ எடுத்து கொடுத்தாரு. சூப்பரா பேசுது.
போட்டா நீங்கள் எப்படி போவீங்க? மத்து புரியல. ஆ ஓ சரி தலை, நன்றி தலை. எத்து குத்துதை மறக்க மாட்டேன். நான் போயிட்டு இது பண்ணுறேன் சரிங்களா? நீங்கள் எப்படியோ போயிடுவீங்க, எனக்கு முன்னாடி வரேன். பாய் தலை. நண்பர்களே, தலை ஒரு ஆர்டர் எத்து குத்துச்சு ஜேபிஎல் ப்ரோ. ஓ ஓ டிராஃபிக் தான். ஜேபிஎல் ப்ரோ போகிறாரு. ஜேபிஎல் ப்ரோ நீங்களா? ஆ இருக்குது, பரவாயில்ல. அல்ல முடிய தானே போகுது இப்போ. என்னத்துக்கு பரவாயில்லையா? ஓ அப்போ ஓகே தான். அதான் பிரிட்ஜ் மேலே எனக்கு ஏறுற மாதிரி காட்டுது. பாய் பாய் தலை. அதாங்க நண்பர்கள், தலைவரை பார்த்தாச்சு. தலைவர்கிட்ட வந்து விடை பெற்றுட்டேன். மழை வேறு பெய்யுதுங்க. கேமராவில் தண்ணி இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுதுங்க, ஆனால் நல்லா மழை. இப்போ இதை குத்துட்டு இப்போ வீட்டு பக்கமாக அப்படியே நவுடுறேங்க. மழையில் ஓட்டுறதுக்கு அருமையாகுதுங்க. எனக்கு ஓட்ட ரொம்ப பிடிக்கும். மழையில் தான் ஓட்ட பிடிக்கும். மழையில் நஞ்சின்னு ஓட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோ எடுக்க முடியாது, மழையில் நஞ்சின்னு ஓட்ட முடியாது. ஆனால் மழையில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மழையில் சூடாக சாப்பிட்றதுக்கு நம்ம டீ இருக்குது பாருங்கள். டீயும் பஜ்ஜி, சுட சுட பஜ்ஜி. அதுவும் இல்லாமல் ஒரே குஜ்லி மஸ்தாக இருக்கும் மழையில் ஓட்டுறதுக்கு. நண்பர்களே, டோட்டல் ஏர்னிங் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா? நீங்கள் வெறும் 3 பேர் ஐடியா மாற்றி ஓட்டு வந்ததுனால அந்த ஆர்டரோட இதுவெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் போட முடியும். இருங்க, இந்த ஆப்பில் இருக்கிறதுனால இதுக்குள்ளே மட்டும் தான் காட்டும். 310ங்க ஃபஸ்ட் ஆர்டரு. 310 ரெண்டாவது ஆர்டரு. இது வந்து ஐடி மாற்றி ஓட்டின இது மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சரிங்களா? அதுக்கடுத்தது 328 ப்ளஸ் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஜேபிஎல் ப்ரோ கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆர்ட்ரு. அது வந்து ஒரு 189. இது டோட்டல் எண்ணிங் பார்த்தீங்கன்னா 827 ப்ளஸ் 2 ஐடியில் இன்றைக்கி எவ்வளோ ஓட்டினேன்னா 623 ப்ளஸ் 623. டிப்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 15 ரூபா கிட்ட வந்திருக்கோங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1465 ரூபாங்க. இதில் மைனஸ் வந்து எவ்வளோ போட்டேன், 250 ரூபா பெட்ரோல் போட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1215 ரூபாங்க. நல்ல இது தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துன்னு கிளம்புனேன். பாரிஸ்லேருந்து 1:30 மணிக்கு கிளம்புனேன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்துங்க 5:45 ஆகுது. ஆனால் நான் 10 மணிக்கு வந்துடுவேன் எப்பயுமே. ஆனால் 10 மணிக்கு இல்லை, 10:15 வந்தேன். எப்படி இருந்தாலும் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு போடல, பெரிய ஆர்ட்ரு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்ட்ரு தான் உக்காந்துச்சு. ஃபஸ்ட்டே ஒரு 500 ரூபா ஆர்ட்ரு போட்டாங்க திருமுடி வாக்கம். அது என்னால் எடுக்க முடியல. அதுக்கடுத்து வேறு எந்த ஆர்டரும் எனக்கு 600 ரூபா சொன்னால் 2 பேர் 600 ரூபா கிட்ட எடுத்தாங்க. நான் எடுக்க முடியல. எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு வெறும் 500 ரூபா தான் போட்டாங்க. அதுதான் எல்லா நாளும் மாரியும் இருக்காதுங்க. ஒரு நாள் அப்படியே ஆகும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருப்பான் பையன். இந்த மொட்டை அடிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கில். அதான் இதுக்கு மட்டும் மொட்டை கெட்டப்பில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், கோபாலு மாரி. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரில. இந்த வாரத்தோட விலாகை எப்படி முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. நெக்ஸ்ட் வீக்கு எதனா புதிய ஒரு முயற்சியோடு இது பண்ணலாம். சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்கு இந்த வாரத்தோட அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம் சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க.
நெக்ஸ்ட் வீக்கு நம்ம மீட் பண்ணுவோம். சரிங்களா? பாய்ங்க.